மோடி வந்து ஜெகநாதர் கோயில் சாய் வந்து தமிழரோட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழர்ல வந்து திருடர்கள் சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சை போச்சு. அந்த மாதிரி ஒரிசால யாரும் சொல்லவில்லை. அதை போன்று யாரும் அவமானப்படுத்தப்படவில்லை. ஒரிசாவிலே கேட்கப்பட்ட கேள்வி, ஒரியாவை ஆளுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதுதான் ஒரிசால கேட்கப்பட்ட கேள்வி. அதே கேள்வி இன்னைக்கு திமுக கேட்கிறாங்க, டெபினிஷன் கொடுக்கட்டும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒரிசால இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நார்த் இந்தியால பிறந்து ஒருத்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாங்க, குடும்பமா ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க கடந்த 10 வருஷத்துல. அவங்க 25 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொல்லட்டும். அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க. கட்சியை மீறி இங்க வந்து இந்த வாக்காளர் தீவிர சீர்திருத்தம் சார், அது வந்து இங்க வந்து நடைமுறையில் வருமானா? எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் திரு பட்நாயக் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. உடனடியாக அந்த ப்ராசஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும். இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியும் மாநில அரசு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாம. அதே நேரத்தில் உடனடியாக விரைவில் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும். பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் ஆபீசர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர், அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர்லாம் இது மாநில அரசினுடைய கடமை. காரணம், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் 324 1950 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு. இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு இது நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்பு. யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனுங்கண்ணா. இது நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள். உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும். நான் சொல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லு. ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய், ஏன்னா அவங்க தான் படிக்காமையே எல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துறாங்களே, அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னன்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன், நான் பாடுபடுவேன், காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்கல்ல. அது இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல. அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போங்க, இல்லாட்டி ஆட்சியை கலைச்சிருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவோம். அண்ணா வெரி கிளியருங்க அண்ணா. அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட், ஓட்டர் டேட்டா பேஸ், எலக்ட்ரல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வச்சிருக்காங்கன்னா அது திமுக தான். டபுள் என்ட்ரி, டபுள் ரெஜிஸ்டர். கிராமத்தில் இருப்பாங்க, நகரத்தில் இருப்பாங்க. காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க, சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக. இன்னைக்கு இது நல்லா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, உதாரணத்திற்கு 2002, 2005 2 முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் பிறக்காம இருந்திருக்கலாம், இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, 2002 ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம். 2002 5 ஃபார்ம்ல நீங்க இல்லைன்னா ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அந்த ப்ரூஃப் 13 டாக்குமெண்ட் சொல்றாங்க. ஆதாரும் கொடுக்கலாம், சிட்டிசன்ஷிப்காக இல்ல, இருக்கிற இடத்துக்காக, பாஸ்போர்ட் எல்லாமே கொடுக்கலாம். இதுல யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பில்லை. யாரு ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க. அதை தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, குடும்பத்தை பிரிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல தான் பார்த்தோமே, அப்பா இங்க ஓட்டு, தம்பி அங்க ஓட்டு, பையன் அங்க ஓட்டு. இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக்கா தான் இருக்கணும். அதையும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது. 1200 வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும். அதை தாண்டினால் புதிய வாக்குச்சாவடி இப்பவே நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து சொல்லுங்க. சோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல ஃபைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்கறாங்க. ஜனவரிக்குள்ள முடிச்சு, அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை, தேர்தல் தாமதப்பட போவதில்லை, எல்லாமே சரியா போகுது. திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்கு. இதை டிசம்பர்ல கொண்டு வரலையே, ஜனவரியில கொண்டு வரல, இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே. அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே. 1 மாசம் நம்ம கொடுத்திருக்காங்க, அப்பீல் 1.5 மாசம் கொடுத்திருக்காங்க. யாருக்காவது அசமாதானம் இருந்தா நாம கீழே இருக்கக்கூடிய தாலுக் அளவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபர்ஸ்ட் அப்பீல், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் செகண்ட் அப்பீல். இவ்வளவு விஷயம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்க போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். உங்க பாப்பா வாங்கினா
இங்க பார்ப்போம். ஆனா பீகாரை பொறுத்தவரை நல்லா இருக்கணும். பீகாரை பொறுத்தவரை அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னங்கன்னா, பீகார்ல இந்த சர் எக்ஸைஸ் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடந்து முடிந்த பிறகு ஒரு அப்பீல் கூட வரல. முழுமையாக ஃபைனல் டிராஃப்ட் ரோல பப்ளிஷ் செய்த பிறகு ஒருத்தர் வரல. காங்கிரஸ் கட்சி இவ்வளவு சொல்றாங்களேன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பீகார் எலெக்ஷன் இன்னும் 5 நாள் இருக்குங்க, எலெக்ஷன் முடியறக்கு, பிரச்சாரம் முடியறக்கு. இத்தனை நாட்களா காங்கிரஸ் கட்சி ஒருத்தரை கொண்டு வந்து காட்டல, இவர் நியாயமா ஓட்டு போட்டிருக்கணும் நீக்கிட்டாங்க, கிடையாது. இத்தனை பேசி அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பீகார்ல ஒருவர் கூட தேவையில்லாம இவங்களை நீக்கிட்டாங்க, பொய் சொல்லிட்டான்னு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ அப்பீல். அப்படி இருக்கும் பொழுது பீகார்ல மிக சுத்தமாக நேர்த்தியாக நடத்தி இருக்கின்றார். அதுல உச்சநீதிமன்றமும் தலையிட்டு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஆதார வச்சுக்குங்க. முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆதாருக்கு ஒத்துக்கல. ஆதார் குடியுரிமைக்கான அடிப்படை இல்லை, ஆனா வசிப்பிடத்துக்கான அடிப்படையா வச்சுக்கங்க. அதையும் தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய லெட்டர்ல 12வது எவிடன்ஸா சேர்த்திருக்கிறாங்க. ஆதார் கொடுத்தாலும் ஓகேங்கிறாங்க. இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடியது இதற்கு முன்பு 2002 தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, புதுசு கிடையாது. 197 தொகுதி, 2005 37 தொகுதி, 234 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் நாம் இது நடத்தி இருக்கோம். அது புதிது கிடையாது. 20 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நடத்துறோம். சுதந்திரத்திற்கு பிறகு 8 முறைக்கு மேல நடத்தி இருக்கின்றோம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் RS பாரதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காலம் குறைவா இருக்கு, இப்பது கொண்டு வர்றீங்க. அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வர்றோம். இன்னைக்கு 12, பீகாரோட சேர்த்து 13. அசாமை பொறுத்தவரை அவர்களுக்கு தேர்தல் நம்மோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய குடியுரிமை சட்டத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு. காரணம், அசாம் அக்காடு 1971 வந்தனால அசாமுக்கு தனியா கொண்டு வர போறாங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வர்றோம். இது phase 2. phase 3ல மிச்ச மாநிலங்கள் வரும் என்று சொன்ன பிறகு கூட எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வராங்கன்னு ஒரு பொய்யும் புரளையும் கிளப்பி கொண்டிருக்கின்றார். நான் அதை பத்தி கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, மேடம், I am also waiting and watching like you as a காரியகர்த்தா of the பாரதிய ஜனதா பார்ட்டி. நானும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். அதற்கான நேரமும் காலமும் இன்னும் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். நேற்று நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவிடத்துல கோவில்ல பல அரசியல் சம்பவங்களை நாம பார்த்தோம். யார் வந்தார்கள், யார் போனார்கள், யார் என்ன பேசினாங்க, அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். காரணம், அமித்ஷா அவர்கள், திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, கட்சியில தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக வேலையை நான் செய்யறேன். இன்னைக்கு யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன். பிடிச்சிருந்தா இருக்க போறேன், பிடிக்கலனா கிளம்ப போறேன், அவ்வளவுதாங்க. என் வேலையை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன். அதனால் நேரம் வரும்பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுறேன்.